ரஷிதா, நீ வந்து நிறைய நேரம் இப்போ ரொம்ப பயங்கரமாக சேட்டை பண்ணுற. அம்மா சொல்றது கேட்க மாட்ற, அப்பா சொல்றது கேட்க மாட்ற, தாத்தா சொல்றது கேட்க மாட்ற, அங்கேயும் ஓடினே இருக்கிற, சேட்டை பண்ணினே இருக்க. சரி, இப்போ அப்பா வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறேன். சர்ப்ரைஸாக கண்ணை விட்டுருவா. சரி, நான் சொல்கிறேன் பாரு. அந்த சர்ப்ரைஸ் வந்து நான் சொல்கிற பேச்சை கேட்டால் தான் அந்த சர்ப்ரைஸு. கேட்பியா? கண்டிப்பாக கேட்பியா? சரி, கண்ணில் கை எடுத்துக்க, கண்ணை கூட வேண்டாம். சரி, மூடிக்கோ. சரி, இப்போ நான் சொல்கிறத கண்டிப்பாக கேட்பியா? அம்மா சொல்கிறது கேட்பியா? அப்பா சொல்கிறது? சரி, ஓகே. அப்போ ரக்ஷிதாக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? ஓகே. இப்போ ரக்ஷிதாக்கு அதுக்கும் எனக்கு கண்ணு தந்துட்டேன். நான் சர்ப்ரைஸ் சொல்ல பிடிக்கவே இல்லை. ஐயா, அதான் பார்த்துட்டியா? அப்புறம் என்ன சர்ப்ரைஸ்? இறங்கு. என்னலாம் இருக்காது? காசுலாம் இருக்கா? வேறு என்னென்ன காசு இருக்கு இதுல? 1 2 3 4 5 6 8 9 10 11 12 12 gift box இருக்கு. ஸ்டார்ஸ் கவர் செல்லம். எதுப்பா? அது வந்து பொம்மை கவர். இப்போ இதுல பாத்தியா உனக்கு எல்லாத்தையும் காசு இருக்கு. ஆமா. எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்க பாரு. காசு எல்லாம் வச்சிப்பியா? எனக்கு தர மாட்டியா? சரி, இந்த காசு வச்சு என்ன பண்ண போற? என் நிறைய காசு இருக்கா? என்கிட்ட எங்கடா காசு இருக்கு? நீ கொடுத்தா நான் வாங்கி வச்சு பண்ண சொல்லும். சரியா? கிஃப்ட் தரணுமா? அதான் கொடுத்தா நான் சர்ப்ரைஸ் தான் உனக்கு தான். ஓகே, சூப்பரா பட்ட. ஓகே, ஹாய் गाइस, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு ரக்ஷிதாக்கு வந்து ரக்ஷிதா வந்து கொஞ்சம் நாளாக சொல்கிற பேச்செலாம் கொஞ்சம் நல்லா கேட்குறா. அதனால சரி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த 10 rupees gift பாக்ஸ் தான் ரக்ஷிதா சர்ப்ரைஸாக கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன கேம்ஸ் டாய்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாங்களா? சரி, ரெடியோட சொல்லலாம். ஒரே குஷி ரக்ஷிதா. ஓகே, வா ரெடி. இப்போ ரக்ஷிதா இதில் இருக்கிற gift பாக்ஸ் எல்லாம் பிரித்து அதில் என்னென்ன டாய்ஸ் இருக்குன்னு சொல்ல போகிறா. ஆமாம், கையில் ஒட்டிக்கிச்சியா? ரக்ஷிதா நிறைய காசு இருக்கு ரக்ஷிதா இதுல. சரி, இந்த காசு வச்சு என்ன பண்ண போறேன்? சரி, கரெக்டா சொல்லு. சரியா கேட்க மாட்டேங்க வாய்ஸ். நல்லா கேக்குதா? ரொம்ப பயங்கர குஷியா இருக்கா. இது நம்ம 10 rupees gift பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்துடலாம். பொறுமையா 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 இது பொறுமையா இருக்கணும். இல்லையா? எல்லாமே எடுத்து தரேன். நீ ஒன்னொன்னா பிரிக்கிறியா? சரி, கிழிஞ்சிட போகுது. எத்தனை gift பாக்ஸ் இருக்கு மொத்தம்? ரெட் மேல ரெட் அடிக்கி வை, எல்லோ மேல எல்லோ அடிக்கி வை. அதில் எல்லாத்துலேயும் ஒரு காசு கொடுத்துருக்காங்க. என்ன காசு கொடுத்துருக்காங்க? இந்த குழந்தைங்கள்லாம் விளையாடுற காசு வந்து 200 ரூபாய் நோட்டு 1, 100 ரூபாய் நோட்டு 1. ரக்ஷிதா, பங்காப்பிடி பங்காப்பிடி. காசில் நீ உனக்கு பங்கு பாதி, எனக்கு பங்கு பாதி. ஓகேவா? நீ ஒன்று வை. இந்தா வேலை சொல்லலாம். இங்கே வை, இதில் வை. ஓகே, ஸோ மொத்தம் 12 gift பாக்ஸ் இருக்குது. எத்தனை பாக்ஸ் இருக்குது? 5. 12 இருக்குது. ஒன்று. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்து பிரிக்கலாமா? நானே ஒரு எல்லோ கலர் எடுத்துக்கவா? இது எப்படி கீழே வச்சிடலாம். இப்படி வச்சுப்பா, அப்போ தான் தெரியும் நம்ம பிரித்து காமிக்கிறது. இப்போ பொறுமையா பொறுமையா இப்படி வச்சு பிரி. இங்கே பாரு ரக்ஷிதா, அதுக்குள்ள பிரிய ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஏய், காசு 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 ஃபர்ஸ்ட் காசு தனியாக எடுத்துக்கப்பட்டு. காசு வேணும்டா சொல்லும். ஒரு பாக்ஸ்லயும் ஒரு சில்ட்ரன்ஸ் அந்த விளையாடுற நோட் வச்சிருக்காங்க. டேப் போட்டு விட்டதுனால கொஞ்சம் அது பேப்பரோட ஒட்டி இருக்கு. அதை நம்ம அப்படியே விட்டுறலாம். 200 ரூபாய். வாவ், கத்தி வந்திருக்கு. கத்தி காமி. கத்தி வந்திருக்கு. அதோட சேர்த்து ஒரு போச்சு, கழுத்து குத்திட்டாங்க. சரி, ஒரு 200 ரூபாய் கிடச்சிருக்கு. அப்புறம் ஒரு கத்தி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் ஒரு என்ன இல்லை, இதில் வந்து நம்ம இதை வச்சு இப்படி பண்ணால் இதில் இருக்க பிக்சர் கட்டுறது. கேட்டால் ஒட்டிக்கிச்சா? ஓகே,
ஸோ இதில் வந்து ஸ்பைடர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு குதிரை ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி பண்ணலாம் தெரியும். கத்தியே இல்லையா? கத்தி காமி. இதான் கத்தியோட சொல்லும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கத்தி. அதுக்கப்புறம் ஒரு 200 ரூபாய் கிடைச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கிஃப்ட்டில் வந்து இந்த இது கிடைச்சிருக்கு. இதோ இருக்கு காசு. ஃபர்ஸ்ட் எடு, பொறுமையா எடு, பொறுமையா கிழிச்சிட்ட பாரு காசை. முடிஞ்சுது, அவ்வளோதான் போச்சு. 200 ரூபா போச்சு. ஐயோ, ஒரு 200 ரூபா கிழிச்சிட்டா. ஸோ 200, 200, 400. அடுத்த கிஃப்ட் பாக்ஸை பிரிக்க மேடம் ரெடி ஆகிட்டாங்க. வேற என்ன இருக்கா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. எனக்கு காலி ஆட்ட பாக்ஸ், பட் நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. 10 ருபீஸ் கிஃப்ட் பாக்ஸ். பொறுமையா பொறுமையா, பறந்து போகுது நீ பிரிக்கிற ஆர்வத்தில். பொறுமையாக பிரிச்சா தான் இதை பிரிக்க முடியும். இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போடுறா. சரி, இதெல்லாம் ஒரு கவர் ஒரு போட்டு வச்சுப்போம். அதோடு சேர்த்து இதில் ஒரு பென்சிலும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பென்சில் கொடுத்துருக்காங்க, இது வேறு வச்சுக்கலாம். காசு பறந்துச்சு. ஏய் சூப்பரு, செம்ம ரைஸு. அது என்ன கொடுத்துருக்காங்க? எல்லா கிஃப்ட் பாக்ஸ்லையும் இந்த காசு ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட வர்றது ஒரு இது வந்து டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க எல்லாத்துலேயுமே. கிஃப்ட் வந்து பொம்பரம். பொம்பரம் ரக்ஷி, பொம்பரம் விடலாமா? சரி, பொம்பரம் நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பிரித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக விட்டு காமிக்கலாம். பொம்பரம் காசு எங்கடா? காசு பொறுமையாக எடுறா செல்லம். முடிஞ்சிட்டு பாரு நீ எடுக்கிறதுக்குள்ள காசு. இதில் ஒரு 200. துப்பாக்கி. இதெல்லாம் இது இருக்குமே. ஓகே, வெறும் ஸ்ப்ரிங்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட் அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இதில் போடுற அந்த இதுவை காண ரட்சிதா கைஸ். இதில் வந்து இன்னொரு நம்ம அந்த புல்லட் ஒன்று போடுவோம்ல, அந்த புல்லட் மிஸ்ஸிங்கு. ஸோ அந்த புல்லட் இல்லாமல் சுட்டுடலாம். கத்தி ஒன்று வந்துருச்சு. பொம்பரம் இதோ இருக்கு. பொம்பரம் வைக்கிறேன். ஸோ 3 பாக்ஸ் நம்ம பிரிச்சிட்டோம். ஒன்று கத்தி, ஒன்று பொம்பரம், ஒன்று துப்பாக்கி. இன்னொரு எல்லோ எக்ஸ்ட்ரா பிரிக்க போறா. ஸோ ஒருத்துக்கு பொறுமையா என்ன ரெட் கலர்லாம் இருக்குது பிரிய. செம்ம பிங்க் கலர். ஸோ இந்த 200 ரூபாய் நோட்டு இருக்கு. 2 200 பங்கு பிரிச்சு நம்ம வச்சுக்கோங்க. இருக்கு தரமாட்டோம். 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 100 100 100 200. பங்காப்பிரி பங்காப்பிரி பங்காப்பிரினா ஷேரு. இது அப்பாவோட ஷேரு. 100 ரூபாய். ஓகே, அண்ணாச்சி கல்ல போயிட்டு என்ன வாங்கி சாப்பிடலாம். அண்ணாச்சி, இந்த காசை வச்சுக்கிங்கன்னா கொடுங்க. பார்த்து அப்பா பிடிச்சி தரேன். காட்டு இது வர கையில் ஜிகினா ஆயிடுச்சு. இதில் நிறைய அந்த ஜிகினா ஒட்டுது. இந்த கவரில் இருக்க ஜிகினா என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன இருக்கு? இங்க இருக்கு. ஸோ மறுபடியும் துப்பாக்கி. 2 துப்பாக்கி வந்துச்சு. பிரியாத கவரை பிரி. ஆனால் புல்லட் இல்லையே, வெறும் துப்பாக்கி தான் வச்சு விளாடணுமா? ஓ நோ. சரி, அந்த புல்லட் நம்ம கடையில் போய் வேற வாங்கலாம். எதுக்கே துப்பாக்கியா? வேற கலர் புதுசாக பிரிக்கணும்னா ஃபோனே உடச்சிடுவேன் புல்லட்டு. ஓகே, ஸோ அந்த கவர் கொடு. ஸோ நம்ம கேஸில் அந்த கவரில் போட்டே வரலாம். ரெட் கலர் பிரிக்க மேடம். எல்லோ கலரா? பிரி கரெக்டாக பிரி. ரூபா நோட்டு நான் எடுக்கிறேன். ரூபா நோட்டு நீ கிழிச்சிடுறேன். ஆமாம், சரி உனக்கு வேணுமா? இந்த காசு பாக்கெட் வச்சுக்கோ. அப்போ அப்பாக்கிட்ட கொடுத்து அப்புறமா தரேன் போகும்போது. கூட 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 சரி வச்சுக்கலாம், கொடு தரேன். சரி, எக்ஸ்ட்ரா தான் நானே வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா அப்பா பங்கு பிரித்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் 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 அடுத்த பாக்ஸு. ஆமாம், பிரி. சரி, பிரியல. ஓகே ஓகே ஓகே. அப்படியா? சரி, ஓகே. அப்பா எல்லாத்தையும் வந்து இந்த 200 ருபீஸ்ல எடுத்து வைக்கட்டுமா?
கவரை குடை கவரை குடை கவரை குடை. என்ன இருக்குது அதுல? என்னவோ இருக்கு. கம்மலு காமி கம்மல காமி கம்மல காமி. விஷயம் பத்தியா இருக்கு. கம்மல் நிறைய கம்மல் வரப்போகுது. கம்மல் சேர்த்து வச்சுருப்பியா? பாரு, வெரி குட். அடி போலி. 200 ரூபாய் வச்சுக்கிறேன். இருக்கு அடிக்கிறேன் கூட. ஐயோ 200. இது ஒரு 100. பட் ஆனால் கொஞ்சம் அந்த பேர் மட்டும்தாங்க இதில் டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா. இதில் என்ன போட்டுக்கிறாங்கன்னா மனோரஞ்சன் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டுக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் பேங்க் ஆஃப் இந்தியா கூட இல்லை, யார் பேர் வச்சு போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் ரியல் நோட்டு மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு புதுசாக ஒரு கிஃப்ட்டு பிரிக்கிறாங்க. கீ செயின். ஸோ இந்த கீ செயின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம இது உள்ள ஒரு பேப்பர் போட்டிருக்காங்க, நம்ம பேர் எழுதிக்கலாம். அது காமன் சொல்லலாம். ஒரு எல்லா கிஃப்ட் பாக்ஸில் காமனாக கொடுக்குறாங்க. ஸோ கீ செயின் வந்திருக்கு. இவர் நீங்கள் நான் தான் பணக்காரன். செம்மையாகுது பாரு. எவ்வளோ 200 300 500 700 1000 ரூபாய் இருக்குப்பா. போதும். சரி இரு பிரிச்சு எல்லாம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கிஃப்ட் இது? ஃபேன் இல்லை, கிளி கிஃப்ட். குட்டி பாப்பா இருக்கும்போது அப்பா வந்து இந்த மாதிரி கிளி வச்சுருந்தா விளையாடிட்டு இருந்தேன் கூட. நல்லாக்குதா? ஈஸி. உன்னோட தாண்டா செல்லாம். சரி அதில் காசு வச்சுட்டோமா? கார்டு. சரி காமன் கார்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு பிக்சர் இருக்குது. ப்ளஸ் அந்த நம்ம அந்த பிளாஸ்டிக் கவரை வச்சுருப்பாங்கன்னா அதோட ரியல் பிக்சர் காமிக்கும். எக்ஸ்ட்ரா கம்மல் வீட்டுக்கு போட்டு பார்க்கலாமா மேடம்? ஸோ அடுத்து ஒரு 100 ருபீஸ் நோட்டு. இந்த இதை வச்சு தரேன். இதை பிரித்து அவுட் என்ன இருக்குன்னு பார்த்ததுல. ஓகே. பட் இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. நம்ம டேப் பிரிக்கும் போது இந்த காசு இதுவாகிடுது. அதனால் வீட்டில் போய் கத்திரிக்கை கட் பண்ணிவிட்டு மற்ற எடுத்துக்கலாம். மனோரஞ்சன் பேங்க் ஆஃப் இந்தியா 100 ருபீஸ். பாய். அடுத்து அது கூட விடு. அடுத்து உண்டுதான் அடிச்சுதான் போல. நெக்ஸ்ட் 10 ருபீஸ் கிஃப்ட் பாக்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு. பைக்கு. கைஸ் ராயல் என்ஃபீல்டு பைக்கு, புல்லட் பைக்குங்க. சம்மல்ல என்ன பைக்கு? பெட்ரோல் பைக்கு தான். பைக்கு செம்மையா இருக்கு பைக்கு. அப்படி உட்காந்து வந்துடும். அப்படிதான் உட்காருவாங்களா அதுல? என்ன பாட்டு வரோம் நம்ம? கமாண்ட் பேபிலெட்டு அந்த புல்லட்டு அந்த வேலை பாடிக்கலாம் டுயட்டு. என்ன பாட்டு இருக்கு சரி? ஞாபகம் இருக்கா உனக்கு? சின்ன வயசுல நீ பாடுவீங்க, மறந்துட்டான். சின்ன வயசுல மேடம் இந்த பைக் பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சூப்பராக இருக்குங்க. எல்லா டாய்ஸுமே வந்து நல்லா மோல்டிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடுவாங்க. அழகாக ஓடுது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த பாக்ஸ் கிஃப்ட் இதுல ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர். காமி அது இவங்க பிடிச்சி காமிக்கிறேன். என்னென்ன இருக்குது? 2 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க விளையாடுறதுக்கு. 2 இல்லைங்க, ஒரு 4 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. செம்ம. காமி இது வந்து நல்ல பிளாஸ்டிக் கார்டு மாமா. பிளாஸ்டிக் கார்டு கிளியாமல் விளையாடலாம். அந்த மாதிரி இருக்குங்க. இது கிளியாமல் விளையாடலாம். ஸோ ஸ்னேக் லேடர்ஸ். ஓகேவா? ரக்ஷி சும்மா டைஸ் உருட்டு இது போட்டு விளையாடலாம். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது. தாயம். ஓகே. ஸோ இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ். கீழே போய் விளையாடலாம். இப்போ அடுத்த கிஃப்ட்டு அது தனியாக வச்சிரு. நான் இதில் என்ன இருக்குது பாரு. நெக்ஸ்ட் அதில் என்ன இருக்குது பாரு. ஒன் மோர் கீ செயின். இது பிங்க் கலர்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தது ஒயிட் கலர், இப்போ பிங்க் கலர். 2 கீ செயின் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே நெக்ஸ்ட் கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு பாரு. மணி. ஹேய் செம்ம. சரியா இருக்குல? சூப்பரா இருக்குது. அழகா இருக்குது. அப்பாக்கு
அப்பாக்கு தான் செம்மையா இருக்குது. ஆமா ஆமா. சரி 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 செம்மையா இருக்குங்க. சூப்பரா கொடுத்துருக்காங்க மணி. உனக்குதான். ஏங்க இந்த கிஃப்ட் எனக்கு பிடிச்ச கிஃப்ட் இந்த மணி தான். இது எப்படி நான் தூக்கிடுவேன் அவகிட்ட வந்து இதை நான் தான் போட்டுக்க போறேன். சரி சரி ஓகே சும்மா. ஸோ அதை வச்சிரு சீனை வை எல்லாம் முடிஞ்சு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட். லாஸ்ட் கிஃப்ட் ஃபார் மீ. காட்டி பிடிச்சல காசு இல்லை விட்ரு. பிரி 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 பங்காப்பி பங்காப்பி. ஒன் மோர் 200. இந்த அட்டை பாக்ஸ் எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட் த ஃபைனல் ஒன். ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தூக்கி எடுத்து போடு. ஐயா இது என்னடா இது பயங்கர சர்ப்ரைஸ். என்ன இருக்குது இல்ல ஏதோ புதுசாக வந்துருக்குங்க. டிஃப்ரெண்ட் கிஃப்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட். என்னது இது? பபிள்ஸ். பபிள்ஸ் ஊதலாமா? சரி காட்டுங்க. அப்பா எடுத்து தந்துடுறேன். இது கொட்டிக்க போகுது. அது உள்ள இது இருக்குடா சோப்பு தண்ணி இருக்குது. இதை எடுத்து பண்ணிடலாமா? கைஸ் ஹாட்டிங் ஷேப்ல வரப்போகுது. இது செமையா இருக்குப்பா. ஆக்சுவலா இதுல வந்து இதுல இருக்க இதை பிரிச்சு இதுல ஊத்தணும். ஊத்தலாமா? அப்படியே கை நவரு நீ. இரு வரேன். கத்திரிக்கோள் வேணுமே. அதே பிரி. இரு வர கையில பற்ற போகுது. கெமிக்கல் இது கையில பற்ற போகுது. ரெடியா? தொட்டு ஊது ஊது. சரியா ஊது. ஊது ஊது ஊது. வந்துடுச்சு. நான் இப்ப ஊது. தூரமா வச்சு ஊது. போதா? ஸ்லோவா ஊது. பபிள்ஸ் போகுது அழகா. அதை விடு. இன்னுமே ஊது. இது எடுத்து அழகா ஊது. ஊது. இப்ப கிட்ட வச்சு ஃபாஸ்டா ஊதுனா வராது. அப்பா ஊதி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் எப்படி வருது பாரு. கையெடு தொட்டுட்டு ஸ்லோவா ஊது. அழகா கரெக்டா ஊது. வந்துச்சா? சூப்பர். செம்ம. ஸோ ஆனால் பரவாயில்லைங்க. இந்த வாட்டி 10 ரூபா கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லாமே நல்ல ஒரு யூனிக்கான கிஃப்டாக தான் வந்திருக்கு. இந்த பேண்டு, இந்த லேடர்ஸ், ஸ்நாக்ஸ் அண்ட் லேடர்ஸ், பொம்பரம், பைக்கு செம்மல்ல ஸ்டைலாக இருக்குதுங்க எல்லாமே. அதுவும் பபுள்ஸ் ஒன்று செம்மையாக இருக்குது. ரக்ஷிதா ரெடி ஆகிட்டான் அந்த பபுள்ஸில். இப்போ பொம்பரை சுற்றிடலாமா? ஐயோ பொம்பரெலாம் சின்ன வயசில் விட்டதுங்க. இப்போ நான் எப்படி விடுறது? இதை மறந்தே போச்சே. அம்மாடியோ. ஐ திங்க் இது கொஞ்சம் பிடிப்பா இல்லை. சரி நம்ம இப்படியே விட்டு விளாடுவோம். சின்னதாக இப்படியே விட்டு விளாடலாம். ஐயோ ரொம்பலாம் ஆமால. சரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லவ் யூ டூ. அந்த லவ் யூ டூ இந்த ஹாட்டிங் இப்போ நாங்கள் காமிக்க போகிறோம். காமி. லவ் யூ டூ. பை பாய்.